ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து காஞ்சிபுரம் போகிற வழியில் ஊத்துக்காடு ஜங்ஷனில் இந்த ட்ரெயின் ஹோட்டல் இருக்குதுங்க. இது வந்து நீங்கள் ஃபேமிலியாகவும் சரி கப்புள்ஸாகவும் சரி கண்டிப்பாக போகலாம். குழந்தைங்களுக்கு இன்னும் ரொம்பவே பிடிச்ச இடம் இந்த ட்ரெயின் ஹோட்டல். நாங்கள் போகும்போது சரி ஓகே ஏதாச்சும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பார்த்தா நிஜமாக ட்ரெயினையே அங்கே நிற்க வச்சுருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. ட்ரெயின் மட்டும் இல்லாமல் அங்கே குழந்தைங்களுக்கு விளையாடுற மாதிரி ஒரு சின்ன பார்க்குங்க. பார்க்கு பக்கத்துலேயே வந்து நம்ம வந்து கொஞ்சம் கப்புள்ஸாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கு தனியாக வந்து தனித்தனியாக வந்து கூரை வீட்டில் மாதிரி அந்த ரூப் செட்டப்பில் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த பார்க்கு, இந்த கூரை ஹவுஸில் இருக்கிற அந்த இதெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இங்கே ஒரு 5 பேர் உட்காரலாம், 5 பேர் உட்காந்து சாப்பிட்லாம். இந்த மாதிரி செட்டிங்ஸ் எல்லாம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக யோசித்து செஞ்சுருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த பார்க் வந்து குழந்தைங்க வந்து ரொம்பவே ஜாலியாக விளையாடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து குழந்தைங்களோட கொஞ்ச நேரம் அப்படியே விளையாட விட்டுட்டோம். விளையாட விட்டுட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெஞ்சில் உட்காஞ்ச மாதிரி ஸ்பேஸ் எல்லாருக்கும் அதிகமாக இருக்குது. ஆனால் எல்லோரும் வந்து ட்ரெயினில் உட்காந்து சாப்பிட்ணுன்னு தான் நினைக்கிறாங்க. ஜனங்க வந்து வந்துட்டே இருக்காங்கங்க. அதிகமாக வந்திருக்காங்க. எல்லோரும் வந்து ட்ரெயினில் உட்காந்து சாப்பிட்ணுன்றதுனால வெயிட் பண்ணி கூட வந்து இது பண்ணுறாங்க. ரொம்பவே ஸ்பீடாக இருக்குது. ஹவுஸ் கீப்பிங்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கு. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போனோம். இவர் ஃபஸ்ட்டு போய் சீட்டு பிடிச்சிட்டாரு ட்ரெயின் டிக்கெட் வாங்கிட்டு. அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. எல்லாம் நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. சரி நம்ம வந்து ஆர்ட்ரு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக் எடுத்து பார்த்து புரட்டி கிரட்டி ஆர்ட்ரு வந்து யோசிச்சிட்ருந்தோம். அதுக்கப்புறம் ஆர்ட்ரு கொடுத்தோம். நாங்கள் வந்து ஃப்ரைட் ரைஸு, சிக்கன் நூடுல்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஆம்லேட்டு, கல்கி, அதுக்கப்புறம் கிரில்லு சிக்கன் கூட கொடுத்துருந்தோம். சரின்னு சொல்லிட்டு இத்தனையும் ஆர்ட்ரு கொடுத்துட்டோம். அது வரைக்கும் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக எடுத்துகிட்ருந்தோம். சரி உள்ளேருந்து எவ்வளோ நேரம் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகலாம், வெளியே போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வெளியே நிறைய பேர் நின்று எடுத்துகிட்ருக்காங்க. பசங்கள்லாம் ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக இருந்தாங்க. அவங்கெல்லாம் ஜாலியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் என் பையன் வந்து அவன் சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டான். சும்மாவே இல்லை. சரி வெளியே வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வந்து வெளியே வீடியோ எடுக்க ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரொம்ப கிளாசிக்கலாக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு நின்று நான் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு வெளியே பார்க்குறேன். ட்ரெயின் வெளியே பிளாட்ஃபாரத்தில் நின்று ஒரு ஃபீலிங் தாங்க. அதே மாதிரி தாங்க இருக்குது. மேலே வந்து போர்டு, அந்த ஒரு இது எல்லாமே செட்டிங் சூப்பராக இருந்ததுங்க. இதில் நான் தொங்கி கூட எடுத்தேன். ஃபுல்லாக தெரியல. ரொம்பவே நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க பாட்டுக்கு ஜாலியாக இருக்காங்க. நம்மளை கண்டுக்கவே மாட்டேன்றாங்கங்க. உள்ளே நல்லா விளையாடிட்டுருக்காங்க. நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் போய் பார்த்தா இவங்க 2 பேரும் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. ஆனால் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. குழந்தைங்களுக்காகவே இந்த பிளேஸ்க்கு வந்து கூட்டிகிட்டு போகலாம். ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க குழந்தைங்க. இது வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் ஆர்டர் பண்ண நூடுல்ஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து சிக்கன் ரைஸ் வந்துருச்சு. எல்லாம் சாப்பிட்டுட்ருக்கோம். நிஜமாக சொல்கிறேங்க, சிக்கன் நூடுல்ஸ் செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் சிக்கன் நூடுல்ஸை ட்ரை பண்ணியே ஆகணும். சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கல்கி, ஆம்லேட், கிரில் சிக்கனுக்கும் மைனஸுக்கும் அடி போலிங்க. சூப்பராக இருந்ததுங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக சாப்பிட்டு ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஃபுட் ஐட்டம் இல்லாமல் ஐஸ்கிரீம், ஜூஸ்ன்னு எல்லாமே இருக்குது. நாங்கள் போன நாள் வந்து இண்டிபெண்டன்ஸ் டேக்கு போனோம். அங்கே வந்து நாங்கள் போன நேரமும் நல்ல ஜனங்க. க்ரௌடு வந்துகிட்டே இருக்குது. அதனால் வந்து எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. குழந்தைங்கள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லா வந்து சாப்பிட்டாங்க. என் பையனுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் அவனும் நல்லா சாப்பிட்டான். நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு குட்டி குட்டி வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே இது ஒரு மொமெண்ட் மாதிரி சாப்பிட்டுட்ருந்தோம். அங்கே வந்து அவர் க்யூட்டாக வந்து ஸ்பூனில் வந்து கையில் நான்வெஜ் எடுத்து ஸ்பூனில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் சாப்பிட்றாரு.
அது பார்க்குறதுக்கே வந்து ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. ரொம்பவே அழகாக எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாரு. இந்த பக்கம் 2 பேர் அவங்க ரொம்ப அழகாக எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி ஓகே நம்ம வேலையை நம்ம பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருந்தேன். அவன் அழகாக எடுத்து குட்டி குட்டியாக பொரிச்சு போட்டிருந்தான். அதை எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே திரும்பி 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 சுற்றி பார்த்துட்டே இருந்தான். அது வந்து ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. அம்மி போடுங்க அம்மி போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தான் அவன். வீட்டில் கூட இவ்வளோ டீசெண்டாக உட்காந்து சாப்பிட மாட்டான். அவ்வளோ டீசெண்டாக உட்காந்து பாப்பா சாப்பிட்டுட்ருக்காரு. சரி இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கிறதுனால வந்து அவரை மட்டும் தனியாக ஜூம் பண்ணி எடுத்தோம். எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது, என்னடா இவன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ட்ரெயினில் நின்று அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம பசங்க சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொன்னால் கூட அடங்க மாட்டேன்றாங்க. அப்புறம் ட்ரெயினுக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனால் அவங்க நேராக பார்க்கு மறுபடியும் போயிட்டாங்க. அங்கே விளையாடிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் எங்களுக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சுங்க. குழந்தைங்க வரவே மாட்டேன்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக எல்லாம் கொஞ்ச நேரம் விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு நாங்கள் வீட்டுக்கு போனோம். அப்போ கூட பின்னாடி ஒருத்தி வரவே இல்லை. ட்ரெயினை பிடிச்சி தொங்கிட்டே இருந்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆளுன்னு கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடிக்கடிக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஸோ மச்.